மழைங்க இவங்க காட்டில். குருவோட வீட்டை குருவே பார்க்குறாரு. ஏற்கனவே குரு பார்த்தா நன்மை, அவரை பார்த்தா வருமானம் சேரும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், கடன் தீரும், ஆரோக்கியம் வரும். எந்த காலத்திலையும் தனுர் ராசிக்காரர்களுக்கு பண பிரச்சனையே வராது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் ஆனது பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பல பிரச்சனைகளை தாண்டி மக்களுடைய வாழ்வாதாரமானது கடந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட இருக்குமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இருக்குமா சார்? உங்களோட தமிழ் வருடம் மொத்தம் 60 வருடங்கள், அதுல இது 40வது வருடமா தமிழ் வருடம் வருது. பராபவ வருடம் அப்படின்னா முதல்ல அதனுடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா? எதிரிகளை வெல்லுவதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இடைக்கால சித்தர் கொடுத்தார் பாருங்க, ஒரு 60 பாடல் 60 தமிழ் வருஷத்துக்கு கொடுத்துருக்கார். அதையெல்லாம் தான் நம்ம ரெஃபர் பண்ணி இந்த வருஷம் மழை பெய்யும், இப்படி காற்றடிக்கும், பயிர் செழிக்கும், ஆடு மாடுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தமிழ் பாடல் நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் காலத்தினுடைய வாழ்க்கை ஓட்டம் மாறும்போது ஆங்கில புத்தாண்டு தான் வாழ்க்கை முறை வந்துருச்சு. ஆனால் தமிழனது வாழ்க்கை, தமிழ் மொழிக்குன்னு ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா, தமிழோட பெருமை சொல்லுவது தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பிறப்பு சொல்கிறதுக்கான காரணமே என்னன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மேஷத்தில் உள்ள நுழையிறார். அவர் முதல் கால் எடுத்து வைக்கும் முதல் ராசி 12 ராசிகளில் மேஷ ராசி. அந்த மேஷ ராசிக்குள்ளே நுழையும் நாள் தான் புது வருட பிறப்பு ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராஜா கிரகங்கள் பொறுப்பேற்கும். இந்த ஆண்டு பொறுப்பேற்கிறது ராஜாவாக வர்றது குரு வர்றார், மந்திரியாக வர்றது செவ்வாய் வர்றார். குரு 3 விதமான ஸ்திதி வரப்போகுது. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை அவர் உச்சம் பெறக்கூடிய கடகத்துக்கு வரப்போகிறார். அதுக்கப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு போகிறார். இப்படி 3 ராசிகளுக்கு போகிறார். குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம் அதிகம். அப்போ அந்த 3 வீட்டுக்கு போகும்போது 3 பார்வை கிடைக்குது. 5, 7, 9 ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 பார்வை கிடைக்கும். அப்போ 3 வீட்டுக்கு 9 பார்வை கிடைக்கும். அப்போ 9 விதமான பலன்கள் இந்த 3 ராசிக்கு கிடைக்கும். இதனால் மற்ற ராசிகளுக்கும் பெனிஃபிட் இருக்கும், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். பொது பலன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராபவம் அப்படின்ற ஒரு வருடமாக ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் சார்? மழைங்க இவங்க காட்டில். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு 4ஆம் இடத்துல சனி இருந்தால் கூட பயணத்தில் கவனமாக இருக்கணும். வேற்றுமொழி இனத்தவர்களோட உறவு கவனமாக இருக்கணும். தயவு செஞ்சு யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க. அந்த வாக்கு கொடுத்தீங்கன்னா காப்பாற்றணும். அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பலன் இருக்குது. குரு மாறின பிறகு பார்வை இல்லையே சார், இப்போ 7ஆம் பார்வையாக இருக்கார். தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். குருவோட வீட்டை குருவே பார்க்குறார். ஏற்கனவே குரு பார்த்தா நன்மை, அவரை பார்த்தா 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும். பார்க்குறார், பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஆனால் நீங்கள் அடமனன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனைகளை மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. நல்லது எந்த மாதிரியான நல்லதுகள் நடக்கும்? ரொம்ப கரெக்டாக கவனிச்சிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல சொத்து சேரும், வருமானம் சேரும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், கடன் தீரும், ஆரோக்கியம் வரும். ஏற்கனவே தெளிவாக பேசக்கூடியவங்க இவங்க. மனசில் ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசக்கூடிய ஆளே கிடையாது. எல்லாம் ரஜினிகாந்த் தான். சும்மா அதிர்து இல்லை, எடுத்தால் முடிவு வெட்டு 1 துண்டு 2 தான். அந்த கோபப்படாமல் அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப கீழே இறங்கி போயிடாமல் அன்பாக இருங்க. அடிமையாக இருக்காதீங்க. ஏன் அடிமையாக இருக்கீங்க? அன்பாக இருங்க. அதே நேரத்தில் தெளிவான முடிவு. நான் அடுத்தவனுக்கு போய் உதவுறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய டவுன் டு எர்த்து கீழே போயிடாதீங்க. தனுர் ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம்.
இவர்களுடைய திருமணம், அதாவது திருமணம் வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் யோகம் இருக்கு. ஆமா, இவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது செய்யலாம், இவங்களுக்கே திருமணம் ஆகுங்கிறனே. அப்ப இவங்க குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெளிநாடு அனுப்புறதோ, இங்கேயே படிக்கிறதோ, இல்லை ஒரு சாதாரண பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிராண்டட் ஸ்கூல் அங்கே எடுத்து போய் படிக்கிறதோ, நல்ல காலேஜில் சேர்க்கிறதோ, அதற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதோ இவங்களுக்கு வரும். சார், நீங்க முன்பே சொல்லியிருந்தீங்க பயணங்கள்ல வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றீங்க. ஆனா இப்ப குழந்தைகள் வந்து வெளிநாடுகள் போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாக சனி செவ்வாய் காலத்தில் பயணத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும். இந்த சனி செவ்வாய் சேரும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினாலும் நெருப்பினாலும் தீவிரவாதத்தினாலும் வேற்றுமொழி இனத்தவர்களாலும் பிரச்சனைகள் வரத்தால் செய்யும் இனக்கலவரங்கள் உண்டு. அது இல்லாமல் வேறு 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டில் சேருது. இந்த வருஷம் முழுவதுமே இப்படி தான் இருக்குது. குருவோட சஞ்சாரமும் 3 ராசிகளுக்கு, சனீஸ்வரரும் இப்போ எல்லாரும் மீனத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்களே ஒழி 5 மாதம் தான் இருக்கார். திருப்பியும் வக்கரம் பெறுகிறார். ஆகவே வக்கர சனீஸ்வரர் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் உண்டான சனி ஸ்திதியை பார்த்து தான் நம்ம முடிவு சொல்ல முடியும். இவங்களுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வரணும். இவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கா? எந்த மாதிரியான சொத்துக்கள் இவர்கள் வாங்கலாம்? ஸ்திர சொத்துக்கள் வந்து சேரும். ஸ்திரமான சொத்துக்கள், நல்ல சொத்துக்கள் வந்து சேரும். ஆனால் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால கடன் வாங்கி வாங்குற மாதிரி வரும். அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழல் இருக்குதா? எந்த காலத்திலையும் தனுர் ராசிக்காரர்களுக்கு பணப்பிரச்சனையே வராது. ஒன்று என்ன, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடும். அதுதான் எக்ஸ்ட்ரீம் பணப்பிரச்சனை. எப்படி இருந்தாலும் கௌரவம் பாதிக்காது, தன்னுடைய ஆளுமை பாதிக்காது. இவங்க செய்ய வேண்டியது திருப்பதிக்கு போயிட்டு வந்தால், பெருமாளை பார்த்துட்டு வந்தாங்கனாலே இவங்களுக்கு திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் வந்து தேரும். அதே மாதிரி இவங்களால முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்யணும், வஸ்திர தானம் செய்யணும். இந்த 2ம் செஞ்சாங்கன்னா இந்த வருடம் முழுவதும் அற்புதமான காலம். இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தால் அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாம் பொது பலன்தான். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்குது, சனீஸ்வரரும் குருவும் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களும் எப்படியெல்லாம் ஸ்திதி இருக்குது, அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. கிரகங்கள் எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன் தான் சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?